Hi guys, welcome back to a new video. CSK new fielding coach இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. லாஸ்ட் வீடியோவில் வந்து கேபி அருண் கார்த்திக் வந்து சிஎஸ்கே ஃபீல்டிங் கோச்சாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ கேபி அருண் கார்த்திக்குமே சிஎஸ்கே வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ் பற்றியுமே பேசுவோம். T20 வேர்ல்ட் கப்பில் முதல் செமிஃபைனல் மேட்ச் நீதிக்கு நடந்துச்சு கொல்கட்டாவில். ஃபின் ஆலன் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மைண்ட் ப்ளோயிங் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாரு. 33 பால்ஸில் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஃபாஸ்டஸ்ட் எவர் செஞ்சுரி இன் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரி. ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஐபிஎல் ஷெட்யூல் பற்றி வந்திருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஐபிஎல் ஷெட்யூல் வர March 6 or 7 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் ஃபுல் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மேட்சஸ்க்கான ஷெட்யூல் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மேபி ஒரு 10 to 12 மேட்சஸ் இந்த ஒரு ஷெட்யூலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் 2 ஃபேஸாக வந்து ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறதுனால சீசனுமே வந்து 2 ஃபேஸாக நடக்க போகிறதான்னு கேட்குறீங்க. சீசன் 2 ஃபேஸாக நடக்க போகிறது கிடையாது. சீசன் கண்டினியூஸாக நடக்கும். பட் ஷெட்யூலை மட்டும் 2 ஃபேஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் மேட்ரு. அண்ட் எஸ், இந்த ஷெட்யூல் வந்து March 6 or 7 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் சின்னசுவாமி ஸ்டேடியம்க்கு ஃபைனலே கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ 5 மேட்சஸ் வந்து பெங்களூரில் நடக்க போகிறது. அண்ட் மீதி ஆர்சிபியோட 2 ஹோம் மேட்சஸ் வந்து ராய்ப்பூரில் நடக்க போகிறது. அதான் பெங்களூருக்கே ஃபுல் கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ எதுக்காக ராய்ப்பூரில் 2 மேட்ச் நீங்கள் கேட்பீங்க. ஸோ இப்போதைக்கு நிறைய டீம்ஸ் வந்து இந்த 2 வென்யூஸில் விளையாடுறத வந்து ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க. ஸோ ஆர்ஆர் நம்ம பார்த்துருக்கோம், குவஹாட்டி அண்ட் ஜெய்ப்பூரில் ப்ளே பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு பஞ்சாப் தெரியும், மொஹாலி அண்ட் தர்மசாலா. தென் டிசி வந்து வைசாக் அண்ட் டெல்லியில் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ஆர்சிபி வந்து ராய்ப்பூர் அண்ட் பெங்களூரில் ப்ளே பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நம்ம சிஎஸ்கேவுமே திருவனந்தபுரம் அண்ட் சென்னை அப்படின்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்கா vs நியூசிலாந்து செமிஃபைனல் 1 மேட்ச் பற்றி பார்த்தலாம். 2015 ODI வேர்ல்ட் கப் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து செமிஃபைனல்ஸில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் ஒரு சரியான த்ரில்லராக இருக்கும். கிராண்ட் எலியட் தான் வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு அண்ட் ஃபைனல்ஸுக்கு நியூசிலாந்து போவாங்க. ஆனால் அது ODI கிரிக்கெட். T20 கிரிக்கெட்டுக்கு வந்தால் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வாட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்துக்கு எதிராக. பட் நியூசிலாந்து அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து நேற்றுக்கு மேட்ச் அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபையும் ஆகியிருக்காங்க. ஸோ இந்தியா vs நியூசிலாந்து ஃபைனல்ஸ் லோடிங்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இன்னைக்கு நடக்க போகிற இந்தியா மேட்ச் நடச்சா ரொம்ப திக்குன்னு இருக்கு. பிகாஸ் நம்ம இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை பார்த்துருப்போம். நம்மளோட பேட்டிங் வந்து சேவ் பண்ணதே சந்து சாம்சன் தான். இல்லைனா கண்டிப்பாக அந்த மேட்ச் லூஸ் பண்ணியிருப்போம். லாட் ஆஃப் டியூ இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட பெரிய பவுலிங் அட்டாக்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டில் அவங்க இந்தியன் டீமுக்கு தண்ணி காமிச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸை விட இங்கிலாந்து கிட்ட ஒரு பெட்டரான பவுலிங் லைனப் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேகேஆருக்கு கண்டிப்பாக ஒரு ஜாக் பாட் தாங்க கிடச்சிருக்கு. நியூசிலாண்டோட 2 ஓப்பனர்ஸ் டிம் சேஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலனை ஜஸ்ட் 3.5 crores கம்பைன்டு பிரைஸ் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தாங்க. லிட்டரலி பவர் பிளேக்குள்ளேயே பாதி மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 8 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தா 100 ரீச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல் டிஸ்ட்ரக்டிவான பேட்டிங் பை போத் ஃபின் ஆலன் அண்ட் டிம் சேஃபர்ட். ஐ கெஸ் சவுத் ஆப்பிரிக்கா வேற க்ளூலஸ். இந்த சென்னை 28 படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டே அவன் எங்கே போட்டாலும் அடிக்கிறான்டா, அந்த மாதிரி தான் லிட்டரலி இருந்துச்சு. ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்காவோட டீம் டோட்டலுமே ரொம்ப கம்மி. பிகாஸ் 170 பத்தவே பத்தாது. அட்லீஸ்ட் 190 200 தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அதை கூட நியூசிலாந்து சேஸ் டவுன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நியூசிலாந்துக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் இருந்திருக்கும். 200 கண்டிப்பாக வின்னிங் டோட்டல் தான். சரி ஓகே, இன்னைக்கு நடக்க போகிற செமிஃபைனல் 2 மேட்ச்ல இந்திய டீம் வின் பண்ணுவாங்களா? சந்து சாம்சனோட ஸ்கோரை முடிஞ்சா ப்ரெடிக்ட் பண்ணுங்க, பாப்போம் யாரு கரெக்டாக கெஸ் பண்றீங்கன்னு. The fielding assistant coach KB Arun Karthik is there. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்கேட ஃபீல்டிங் கோச்சா கேபி அருண் கார்த்திக் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. பட் எஸ், கேபி அருண் கார்த்திக் அசிஸ்டன்ட் ஃபீல்டிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபீல்டிங் கோச்சா யாரையும் அப்பாயிண்ட் பண்ணலையா அப்படின்னு இருந்தப்போ தான் கிரிக்பஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு நேற்றுக்கு. ஸோ அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யார் நியூ ஃபீல்டிங் கோச்னு. ஒரு இங்கிலீஷ் கிரிக்கெட்டர் இப்போ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய வேரியஸ் குளோபல் லீக்ஸில் வந்து அவர் ஹெட் கோச்சாகவுமே இருந்திருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட டெசர்ட் வைப்பர்ஸ் ILT20 சாம்பியன்ஸ் அந்த டீமோட ஹெட் கோச்சாக இருந்திருக்காருங்க. ஜேம்ஸ் ஃபாஸ்டர் will be CSK's new fielding coach. ஸோ இதை பற்றி காசி விஸ்வநாதன் சார் கிட்ட இருந்து கிரிக்பஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம காசி சாரோட பதில் என்னன்னா, நாங்கள் ஃபீல்டிங் கோச் தேடிட்டு இருந்தோம், ஐ எம் ஹோப்ஃபுல் he will join usனு சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் இப்போ ஜேம்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட டிஸ்கஷன்ஸ் தான் போயிருக்கு. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பெண்டிங் தான். பட் மோர் ஆர் லெஸ் இது கன்ஃபார்ம் நியூஸ்னே நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் கிரிக்பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 100% ட்ரஸ்டபிளான ஒரு சோர்ஸ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நிறைய ஃப்ரான்ச்சைசிஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. டெசர்ட் வைப்பர்ஸ், நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ், பெஷாவர், ஜல்மி இந்த மாதிரி டீம்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஈவன் ஐபிஎல்ல கூட கேகேஆரோட ஃபீல்டிங் கோச்சா 2020 சீசன் அப்போ இருந்திருக்காரு. கண்டிப்பாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஒரு சைனிங்கை நினச்சி. பிகாஸ் யூஸ்வலாக சிஎஸ்கே வந்து ஒரு இந்தியன் ஃபீல்டிங் கோச்சோட தான் போவாங்க. பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஓவர்சீஸ் கோச்சோட போகிறாங்க. நல்ல விஷயம் தான். அண்ட் IPL 26 சீசனுக்கான சிஎஸ்கேட ஃபுல் கோச்சிங் ஸ்டாஃப்மே இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், பேட்டிங் கோச் மைக்கேல் அசி, பவுலிங் கோச் எரிக் சைமன்ஸ், ஃபீல்டிங் கோச் ஜேம்ஸ் ஃபாஸ்டர், அசிஸ்டன்ட் ஃபீல்டிங் கோச் கேபி அருண் கார்த்திக், அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம்,
ஸ்ரீராம் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் ராஜீவ் குமார். இவங்களை தவிர ட்ரெயினர்ஸ், ஃபிசியோஸ்லாம் கூட இருப்பாங்க. பட் இதுதான் வந்து சிஎஸ்கேட கோர் கோச்சிங் செட்டப்னு நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த நியூ ஃபீல்டிங் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் யோசிச்சிருப்பீங்க எதுக்காக ரெய்னாவை சைன் பண்ணலன்னு. பிகாஸ் ரெய்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். பட் ஸ்டில் ரெய்னா வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணலாம். ஒரு பவர் கோச்னு சொல்லிட்டு வந்து நம்ம கேகேஆர் ஆண்ட்ரே ரசலை சைன் பண்ணாங்க பார்த்தீங்களா. மேபி அந்த மாதிரி ஒரு ரோலில் கூட சிஎஸ்கே ரெய்னாவை கொண்டு வரலாம். ரெய்னாக்கு அது ஆப்டான ரோலாக இருக்கும். அவரோட பவர் ரேட்டிங்கை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. ஐபிஎல் ரெய்னா பண்ணது ரெக்கார்டே கிடையாது. மிஸ்டர் ஐபிஎல்னு சும்மா அவரை சொல்கிறாங்க. எனவே சிஎஸ்கே நியூ ஃபீல்டிங் கோச் ஜேம்ஸ் ஃபாஸ்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அதையுமே கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ். பாய்.